ஸோ டுடே வி மேக் ஒரிஜினல் ஃப்ரைட் ரைஸ். இவ்வளோ நாள் ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் ஸ்டார் ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு சும்மா ரோட்டு கடையில் ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு சில்லி பவுடர் நச்சப்படி கொத்தமல்லி இப்படிலாம் போட்டு பிரியாணி இப்படிலாம் போட்டு ரொம்ப கொடூரமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்துட்டு ஒரிஜினலாக சைனாவில் எப்படி ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நாங்கள் இன்றைக்கி ஆஸ்கார் மேனேஜ்மெண்ட்டில் சின்ன ஃப்ரைட் ரைஸ் கிச்சனை வச்சு நாங்கள் ஒரிஜினல் ரைஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி காமிக்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு கடாய் எடுக்க போகிறோம், ஆயில் விட போகிறோம், அதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் எல்லாமே போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் எக்கு போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கேபேஜ் கேரட் ஆனியன் எல்லாமே போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் ரைஸ் போட்டு சால்ட் பெப்பர் அஜினமோட்டோ சோயா சாஸ் பெட்ஷீட் டாபிக் ஓவர். ஃப்ரைட் ரைஸ் முடிஞ்சு இவ்வளோ தான். அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு இறக்க வேண்டியது. இதில் மெயினே வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸ் ஸ்ப்ரிங் ஆனியன் தான். Melt the ice behind my stone cold eyes. I turn to ashes, but only just sometimes. Inhale your smoke, but you still act surprised. It's not my fault when we end up capsized. You call me crazy now, but you don't understand. I'm calling out to you. Can you hear a thing? 'Cause you lit the match, it ignites the flame. I'm the TNT, but you're the spark to blame. And it's fire, burning holes inside my brain. Feel the fire, heat that melts us down again. Now it's pouring through my veins, but I said you're the spark to blame. And it's fire, burning holes inside my brain. நம்ம எக்கு போடுறதுனால கொஞ்சம் ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் ஃபஸ்ட்டு எப்போயுமே ஜிஞ்சர் கார்லிக் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. கார்லிக் போடுங்க எல்லாம். நம்ம நான்வெஜ் பண்ணுறதுனால கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் எல்லாமே. என்ன பண்ண வேறு வழி இல்லையே, செல்லு உள்ள ஓடிச்சு, ஏற்கனவே உடஞ்சிச்சு. இன்னும் முட்டை போடலாமே. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றுக்கலாம், தப்பே இல்லை. ஏன்னா எக்கு போடுறோம், நம்ம சிக்கன் போட போகிறோம். ஓகே, எக்கு ஃபஸ்ட்டு குக் ஆனதுக்கப்புறம் ஆனியன் போடுங்க. கொஞ்சமாக போடுங்க. போதும். அதை சின்ன நான் 3 ஃப்ரைட் ரைஸ் எடுப்பேன் நான். நாத்துட்டு விடுங்க முடியும். சிக்கன் போடணுங்களா? ஒரு போர்ஷன் தான் எவ்வளோ தான். வெஜிடேரியன் போடுறப்ப எவ்வளோ நாள் கெமிக்கல் போடலாம். பட் வந்து சிக்கன் போடணும், எக்கு போட்டிருக்கோம். காஸ்ட் என்ன ஆகுறது? காஸ்ட் ரொம்ப முக்கியம். குக்காகும். ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கிறேன். ஓகே, இதான் கேரியன் போட்டுருக்கோம். ஆனியன் கொஞ்சம் நார்மல் ஆனியன், நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிருக்கேன். ஸோ நல்லா எல்லாமே குக் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் சிக்கன் ஆட் பண்ணிடுறேன். சிக்கன் எவ்வளோ போடுறேன் பாருங்க. எனக்கு ஐ நீட் மோர் எக்ஸ்ட்ரா சிக்கன் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா சிக்கன் கேட்பாங்க ஃப்ரைட் ரைஸில். ஸ்டார் ஹோட்டலில் கண்டிப்பாக கேட்பாங்க ஃப்ரைட் ரைஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா சிக்கன் வேணும் அப்படின்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா செஞ்சுறேன். சால்ட்டு பெப்பர் சோயா சாஸு எல்லாம் சால்ட்டு பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சிக்கன் போட்டிருக்கல நான், அதனால் மறுபடியும் ரைஸ் போடுறப்போ ஒரு தடவை சால்ட்டு பெப்பர் போட்டுக்கலாம். ரொம்ப புகை வந்து கிளாரிட்டி போயிடும். வீடியோ போகணும் போயிடாமல் அப்படியா சார் போட்டுருவேன்.
ஏற்கனவே ஆஃப்டர் நைட்டுக்கு நம்ம வந்து இந்த கடாயில் போட்டு கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணுறோம் சரியா. இப்போ கேபேஜ் கேரட் எல்லாமே ஒன்றோட ஒன்று கோட் ஆகிடுச்சு நல்லா. இப்போ ரைஸ் போடலாமா? தாராளமாக போடலாம். இதை ஊற்றிடுவோம். ரைஸ் போட்டதுக்கப்புறம் தான் ஊற்றுவோம். ஸோ இதுதான் போர்ஷன். இது எப்படி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு 200 கிராம் இருக்கும். ரைஸ் போட்டதுக்கப்புறம் சும்மா சும்மா கிண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ சாஸை ஊற்ற ஆரம்பிச்சிட வேண்டியதான். போடலாமா? சால்ட் பெப்பர் ஆல்ரெடி நம்ம போட்டோம், அதனால வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அஜினோமோட்டோ ஆட் பண்ணிக்கிட்டேன். டொமேட்டோ சாஸ் லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். சோயா சாஸ் ஆல்ரெடி போட்டாச்சு நம்ம சரியா. இப்போ சால்ட் தேவையில்லை நமக்கு, வேணும்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே அவ்வளோ, தட்ஸ் இட், முடிஞ்சிச்சு. கொஞ்சம் பெரிய ஓக்கா இருந்தால் என்ன பறக்க விடலாம் ரைஸை. நான் சொன்னதுதான் ஃபைனலாக சொன்ன மாதிரிக்கு கொஞ்சம் நேரம் ரைஸ் உள்ள வச்சிட்டோமா வாட்டி கிடக்கும். ஏன்னா ஃபயர் நம்மகிட்ட கம்மியாக இருக்குல்ல. ஸ்ப்ரிங் ஆனியன் போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போடலாம். ஒரு ப்ராப்ளம்னா ஸ்ப்ரிங் ஆனியன் போட ருசியாக தான் இருக்கும் ஃப்ரைட் ரைஸ் சரியா. சரி எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஜூஸியாக வேணும் அப்படின்னா லைட்டாக சிக்கன் நீங்களே